ஹலோ மக்களே, நாங்கள் சிவகாசி. நான் பைராசு தான் வேலை பார்க்குறேன். எங்களுக்கு பைராசு தவிர வேலை ஒன்றும் தெரியாது. இங்கே இந்த பைராசு சிவகாசி எடுத்தாலே பட்டாசு தான், வேறு தொழில் கிடையாது இங்கே. நான் அந்த வேலையில் இப்போ புல்லட்டு பாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த இதுக்கு இப்போ மனசு இல்லை. இருந்த மாதிரி அந்த வேலைக்கு இப்போ சாட்டு அதுக்கு தான் கேட்குறாங்க. இந்த வேலைக்கு இப்போ மனசு இல்லாமல் போச்சு. இதில் வேறு ஊட ஆயுசு பைராசு வேறு வெடிக்குன்னு சொல்லி ஆயுசு ரைடு வேறு ஓவராக இருக்குது. இருந்த மாதிரி பைராசு ஓட்ட இப்போ இல்லை. எல்லா மக்கள்களும் பார்த்து கொஞ்சம் வேலை பார்க்கணும், அவங்களும் வேலை பார்க்கணும். மேலிடத்துலேருந்து கொஞ்சம் வேலை பார்க்க கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் இந்த ஆயுசு அங்கிட்டு போடாமல் இருந்தாங்கன்னா, கொஞ்சம் வேலை பார்க்க விட்டாங்கன்னா நிம்மதியாக வேலை பார்ப்போம். நாங்களும் முக்கால்வாசி ஆயுசு ரைடு முக்கால்வாசி மூடிட்டாங்க. எங்களுக்கு இந்த பைராசை நம்பி தான் நாங்களே இருக்கும் பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. இந்த பைராசுலன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த சிவகாசியில் பைராசையும் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பைராசுலன்னா நாங்கள் எல்லாம் எங்கள் வாழ்வாதாரமே போயிடும் மொத்தத்துக்கு. அவங்கள நம்பி தான் நாங்கள் இருக்கோம். பைராசை நல்லபடியாக ஓடுறதுக்கு எல்லோரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் பாடுபட்டுருக்கோம். நாங்கள் ரெடி பண்ணால் தான் நீங்களும் வெடிக்க முடியும். நீங்கள் வெடித்தா தான் எங்களுக்கு சம்பளமும் வரும். நாங்கள் வேலை பார்த்து உங்களுக்கு நல்லபடியாக நாங்கள் சரக்கு நல்லா செஞ்சு கொடுக்குற பார்த்தா நீங்கள் வெடிக்கிற பொறுத்து தான் எங்களுக்கு சம்பளமும் வரும், எங்களுக்கு வேலையும் கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் வெடி வாங்கி வெடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் எங்களுக்கு வேலையும் கொடுப்பாங்க. வேலையும் நல்லா ஓடும். உங்களை வச்சு தான் எங்களுக்கு வேலை. பைராசு நல்லபடியாக ஓடணும்னு சொல்லி கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணணும். பைராசு இருக்க நெருக்கடி பண்ணுற பார்த்தா இருக்க பைராசு இல்லாத மாதிரி ஆக்கிடுவாங்க போல். மாறி மாறி வெடிச்சுக்கிட்டே இருக்குது. இவங்க ஆயுசு ரைடு ஓவராக இருக்குது. என்னன்னு தெரியல. பைராசு வேலை இல்லைன்னா நாங்கள் என்ன செய்ய? நாங்கள் சிவகாசி மக்கள் ஒன்றும் செய்ய முடியாது. வேறு வேலையும் கிடையாது இங்கே. அச்சாயுசு எல்லாமே இந்த பைராசை நம்பி தான் இருக்குது. அச்சாயுசு ஆப்செட்டு எல்லாமே இதை நம்பி தான் இருக்குது. பைராசு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அந்த நிலைமைக்கு தான் இருக்குது. இப்போ பைராசை மொத்தத்துக்கு மூடிட்டாங்கன்னா எந்த வேலையுமே டல்லாயிடும். எல்லா மக்களும் கஷ்டப்படுவாங்க. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவங்க சொல்கிற மாதிரி நம்மளும் கவனமாக வேலை வைப்போம். நம்ம காலையில் 6 மணிக்கு உள்ளே ஓடுறோம், சாயங்காலம் 6 மணி ஆயிடுது. அவ்வளோ நேரம் வேலை பார்த்தாலும் கவனமாக நம்ம வேலை பார்க்கணும். கவனமாக வேலை பார்த்தா தான் நம்மளுக்கு நல்லது, நம்மளை சுற்றி உள்ளவர்களுக்கு நல்லது, நம்ம குடும்பத்துகளுக்கு நல்லது, நம்மளை நம்பி இருக்க ஓனர் மாதிரி எல்லாத்துக்கும் நல்லது, நம்ம வேலைக்கும் நல்லது. நம்ம கவனக்குறைவாக ஒரு வேலை செய்ய போய் தான் திடீர்னு ஆபத்தாயிடுது. வெடித்து இந்த மாதிரி பைராசு வேலை இல்லாமல் ஆயிடுது முக்கால்வாசி. அதனால் மக்களே நீங்களும் பார்த்து வேலையை பாருங்கள். வேலைகளும் கவனமாக பாருங்கள். செய்கிற வேலையை கவனமாக பாருங்கள். அதை புதுசாக கண்டுபிடிக்கிறேன், வெடியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாமல் அது சேம்பிள் பார்த்து அதுவும் ஒவ்வொரு நேரத்துக்கு வெடிச்சிருக்கு. அதையும் பார்த்து வேலையை பாருங்கள். புதுசாக செய்ய வேணாம். இப்போ செய்கிற ஐட்டத்தையே புதுசாக செய்யாமல் பழைய ஐட்டத்தையே கவனமாக செஞ்சாலும் போதுமானதாக இருக்கும். இப்போ உள்ள சரக்கே இப்போயே விதமாக எல்லா வெடியும் செய்கிறாங்க. இப்போ செஞ்ச சரக்கே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த செய்கிற சரக்கு நல்லா கவனமாக செய்யுங்க. அது நல்லது. நான் இந்த புல்லட் பாம்பு தான் லோடு பண்ணுறேன். அதையும் பார்த்து கவனமாக தான் வளர்க்குறோம். இதில் வெயில் வேறு சரியில்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்குது. வெயிலுக்கும் பார்த்து வளர்க்கணும். நீங்களும் பார்த்து விளாடுங்க, நானும் பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் மழை வேறு வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்குது. வேலையே சும்மா டல்லாக தான் இருக்குது. இந்த வருஷம் வேலை ஆரம்பிச்சிருந்து வேலையே கம்மியாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது. பெரிய வயசுகளில் எவ்வளோ கவனமாக அன்னன்னைக்கு வேலைக்கு தேவையான வெடி அந்த கடைக்கு தேவையான மருந்து கரெக்டாக கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சிமெண்ட் ஐஸ்லையும் கவனமாக செஞ்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும். சிமெண்ட் ஐஸில் ரொம்ப மணி மருந்து அது மொத்தமாக போட்டு எல்லாம் செய்கிறதுனால தான் முக்கால்வாசி வெடிக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் பார்த்து வேலையை